வெல்கம் டு காய்க்குட்டி நம்ம பயனுள்ள தகவல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, திருவாதிரை கொண்டாடுறோம், திருவாதிரை களி செய்கிறோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருந்தேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றினது தான். திருவாதிரை கொண்டாடுறோம் அப்படின்னா, சிவபெருமானும் பார்வதியும் தவமிருந்து ஒருவரை ஒருவர் சந்திக்கும் நாள் தாங்க அந்த திருவாதிரை நாள். அந்த திருவாதிரை நாளில் அவங்க சந்திக்கும்போது அது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்ததாமா, அதனால் அது திருவாதிரை. அதுக்கப்புறம் திருவாதிரை களி படைக்கிறாங்க கடவுளுக்கு. எந்த கடவுளுக்கு படைக்கிறாங்க அப்படின்னா, சிவபெருமானுக்காக தான் வந்து திருவாதிரை களி படைக்கிறாங்க. மார்கழி மாதத்தில் விஷ்ணு பகவானுக்கு தானே சிறப்பாக இருக்கணும், சிவபெருமானுக்கு சிறப்பாக இருக்குன்னா அதுதாங்க இந்த திருவாதிரையோட சிறப்பு. இந்த திருவாதிரை நாளில் அந்த களி படைக்கிறோம், அதனோட கதை, உருவான கதை பார்க்கலாங்களா. சேந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விறகு வெட்டி இருந்திருக்காங்க. அந்த விறகு வெட்டி பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியும் விறகு வெட்டிட்டு அந்த விறகு வியாபாரம் விற்று வர பணத்தில் வந்து ஒரு சிவனடியாருக்காவது நம்ம உணவளிச்சிட்டு தான் நாம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கொள்கையோடு அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அவர் டெய்லியுமே அதை பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து விறகு வெட்ட போகும்போது மழை நல்லா வந்துடுச்சுனால விறகு வெட்ட முடியல, வியாபாரமும் நடக்கலை. அப்போ அவர் கையில் வந்து பணம் கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருக்கிற அரிசியும் வெல்லத்தையும் வச்சு ஒரு களி மாதிரி செஞ்சு யாராவது சிவனடியார் வந்தால் படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது யாருமே வரல. அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார், நம்ம கையால் செஞ்சு இன்றைக்கி சாப்பிட யாருமே வரலைன்னு. அதை வந்து பார்த்துட்டு இருந்த சிவபெருமான் வந்து நம்ம பக்தன் வருத்தப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே வந்து அந்த களியை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் எனக்கு அது வேணும், ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டும் போயிடுறாரு அவரோட சன்னதிக்கு. அப்போ அடுத்த நாள் காலையில் கோவில் வந்து திறக்கிறதுக்காக அர்ச்சகர்கள் வராங்க, கோவில் நடத்திருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா களியெல்லாம் சிதறி கிடக்குது. யார் இந்த இழிவான தப்பான செயலை செஞ்சது, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லும்போது அப்போ அசரீரியாக சிவபெருமானே வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் தான் வந்து சாப்பிட்டேன், சேந்தனார் வீட்டுக்கு போய் சாப்பிட்டேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அடுத்த நாள் காலையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதனால் யாரும் சந்தேகப்பட வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா. அப்போ வந்து ஈசனை அசரீரியாக சொன்னதுனால அந்த விஷயத்தை கேட்ட அரசர் வந்து சேந்தனாரை பார்க்க ஓடோடி வராரு. அப்போ தான் சேந்தனாருக்கே தெரியுது சிவபெருமானே நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் அதாவது திருவாதிரை களி உருவான கதைங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் திருவாதிரை நாளன்று சிவனுக்கு வந்து பிடித்த களியும் தாளகத்தையும் படைப்பாங்க. சரிங்களா. அரிசி, வெல்லம், பருப்பு, தேங்காய், நெய் பயன்படுத்தி களியும், தாளகம் வந்து 7 வகையான காய்கறியான வெண்பூசணி, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, பூசணி, பீன்ஸு, சேப்பங்கிழங்கு இதை பயன்படுத்தி தாளகத்தையும் செய்கிறாங்க. இதுதான் திருவாதிரை களி உருவான கதைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்டில் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏதோ எங்களான முயற்சிகள் நாங்கள் செஞ்சுட்டு வரோங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். நன்றி.